திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 18ஆம் பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர்வது கார்கரப்ப தள்ளார் ஒளி மழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்தாடேலோரும் பாவாய். திருச்சிற்றம்பலம். 18வது பாட்டில் எல்லா தோழிகளுக்கும் ஒரு தோழியானவள் ஞானத்தை பற்றி பேசணும், ஞானத்தை கொடுக்கணும், அதனுடைய ஒரு அறிவை தரணும்னு நினச்சி அதை பற்றி சொல்கிறாளாம். அதுதான் 18வது பாடல். இந்த ஞானம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களும் அந்த நிலைக்கு ஆசைப்பட்டிருக்கா, அந்த நிலையை அடையிறதுக்கு அவளுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெண்களால் ஞானத்தை பற்றி பேச முடியுமா, ஞானத்தை அடைய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருந்துருக்கு இல்லையா. இதை பற்றி தெரியாதவாளுக்கு, ஆண்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் அப்படின்னு கிடையாது, பெண்களுக்கும் எல்லா உரிமையும் நம்ம சனாதன தர்மம் கொடுத்துருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அப்படி இந்த ஞானத்தை அடையிறதுக்கும் நம்மளுடைய சனாதன தர்மத்தில், நம்ம சைவத்தில் இருக்குது. அப்படி இந்த பெண்கள்லாம் ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இந்த தோழியானவள் சொல்கிறாளாம். பொதுவாக ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா அது எங்கே கிடைக்கிறதோ, எந்த ஊரில் கிடைக்கிறதோ அங்கே போய் நம்ம வாங்கிப்போம் இல்லையா. ஆனால் இந்த ஞானம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் நம்ம போய் தேட வேண்டாமா, அதுவே கூப்பிட்டு கொடுக்குமா. இந்த ஞானத்தினுடைய மகிமை அது. வேணும், நம்ம அந்த ஞானத்தை அடையணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் நமக்கு வரணும் சுவாமி அனுகிரகத்தில். அப்படி வந்துடுத்துன்னா வா வா நான் ஞானத்தை தரேன் அப்படின்னு கூப்பிட்டு தானே கொடுக்குமாம். அப்படிப்பட்ட இடம் எதுன்னா அண்ணாமலை பெருமான் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை க்ஷேத்திரம். அந்த ஞான பூமி அப்படின்னு சொல்லக்கூடியதான பெருமை மிகுந்த இடம் திருவண்ணாமலை. அதனால தானே இன்றைக்கும் சித்தர்கள், யோகிகள் எல்லாரும் அங்கே இருக்கிறத நம்மளால் உணர முடியறது. நமக்கு இன்னும் ஞானக்கண் வராததுனால அவளை தரிசனம் பண்ண முடியலையே தவிர அவள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியறது. அந்த வைப்ரேஷன் நமக்கு தெரியறது. அந்த பூமிக்கு கால் எடுத்து வச்சாலே நமக்கு அந்த வைப்ரேஷன் தெரியறது இல்லையா. அப்படி ஞானத்தை வேண்டவாளுக்கு வா 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 நான் ஞானத்தை தரேன் அப்படின்னு கூப்பிட்டு 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 கொடுக்கக்கூடிய இடமாம். அதனால அந்த அண்ணாமலை பெருமானை பற்றி சொல்லியே ஆரம்பிக்கிறா ஞானத்தை சொல்கிறதுக்கு இந்த தோழி. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல. அதாவது சுவாமியை ஒளி வடிவமாக நினைக்கணும். ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரூபமாக சுவாமியை நினச்சதுக்கப்புறம் அரூபமாகவும் நினைக்க தெரியணும். அவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிற எண்ணம் நமக்கு தெரியணும். அவன் எந்தெந்த தன்மையில் இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பாடலில் சொல்கிறா. இந்த சுவாமியினுடைய ஒளி அப்படிங்கிறது எதுக்குமே நிகர் கிடையாது. அந்த ஒளிக்கு நிகரான ஒளி எங்கேயும் கிடையாது, எதுலேயும் கிடையாது. அதை எதுக்காக சொல்கிறா, அண்ணாமலை பெருமானை எது ஒளி வடிவினா சொல்லணும் அப்படின்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் சுவாமியினுடைய முழு ரூபத்தை பார்த்துட முடியுங்கிற எண்ணத்தில் பிரம்மா திருமுடியை பார்த்துடுவேன் மேல் லோகங்கள்லாம் போகிறார். விஷ்ணு திருவடியை பார்த்துடுவேன்னு பாதாள லோகத்தெல்லாம் தாண்டி போகிறார். அப்போது இவா 2 பேரும் பார்க்க முடியாதபடி சுவாமி ஜோதி வடிவமாக மாறிண்டானாம். அந்த ஜோதி பிழம்பாக நீண்டு போய் ஜோதியாக இருந்தானாம். அதனால் அவளால் பார்க்க முடியல. அதனால இங்கே திருவண்ணாமலையை சொல்கிறா, அவனுடைய தாமரை போன்ற
பாதத்தை வந்து வணங்கக்கூடிய தேவர்களோட தலையில் இருக்கக்கூடியதான அந்த மணிமகுட்டங்கள் வீசக்கூடிய ஒளி எப்படி இருக்குது, சுவாமியினுடைய ஒளிக்கு நேராக பார்க்கும்பொழுது இது இருண்டு கிடக்காம். அண்ணாமலை பெருமானுடைய தாமரை போன்ற பாதத்தை வணங்கக்கூடிய தேவர்களோட தலையில் இருக்கக்கூடியதான அந்த வைர வைடூரியங்கள் பொன்னாலான அத்தனை ரத்னங்கள்லாம் இருக்கக்கூடிய கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியானது சுவாமியோட ஒளிக்கு இருண்டு போயிடுதான். சுவாமியோட ஒளியோடு சேர்ந்து இதை பார்க்கும்பொழுது இந்த ரத்ன கிரீடங்கள்லாம் இருண்டு போயிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஒளிமயன், அவனுக்கு நிகர் சொல்லவே முடியாது. கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல. இந்த சூரிய தேவர் எப்படி இருக்காராம், அந்த ஒளிப்பிழம்பில் பார்க்கும் பொழுது சின்னதான ஒரு நட்சத்திரம் போல இருக்காராம். சந்திரதேவனும் அப்படியே இருக்காராம். குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரனும் வெப்பத்தை கக்கக்கூடிய ஒளிமயமாக இருக்கக்கூடிய சூரிய தேவனும் சுவாமியினுடைய ஒளிக்கு நேராக பார்க்கும் பொழுது சின்னதான நட்சத்திரங்கள் போல தோன்றாலாம். நமக்கு இங்கேருந்து சூரியனை பார்க்கும் பொழுதே நமக்கு கண்ணெல்லாம் எரியறது, சுடுறது, அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியறது. ஆனால் அதுவே நட்சத்திரம் போல் இருக்குதுன்னு சொன்னால் சுவாமியினுடைய ஒரு நீண்ட ரூபம் எப்படி இருக்கும், அவனுடைய ஜோதி எப்படி இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமான் அப்படிங்கிறா. அவன் எப்படிலாம் இருக்கான், பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. அதாவது மனுஷாளில் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு நினைக்க முடியாது. பெண்ணாகி ஆணாய் அலியாகி, எதுக்கு இப்படி தனித்தனியாக சொல்லணும், எல்லாத்துலேயும் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அப்படி சொன்னால் சுவாமியினுடைய ஒரு வேறுபாடு தெரியாதான். அவன் வேறாக இல்லாமையும் இருக்கான், அதாவது ஒரே தன்மையாகவும் இருக்கான், தனித்தனி தன்மையாகவும் இருக்கான், வேறுபட்ட தன்மையாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. ரெண்டும் கலந்த தன்மையாகவும் இருக்கான், வேறுபட்ட வேறுபடாத தன்மையாகவும் இருக்கான். எப்படி? இப்போ பெண்ணுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், ஆணுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். இப்போ பெண்ணுன்னு சொன்னால் பெண்ணுக்குண்டான தன்மைகளோடு இருக்கான் இல்லையா? ஆணுன்னு சொன்னால் ஆணுக்குண்டான தன்மைகளோடு இருக்கான். இப்போ மரம் செடி கொடி வேறு பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்குண்டான தன்மையாகவும் அவன் இருக்கான். அதுவாகவே அவன் இருக்கிறதுனால வேறுபட்டும் இருக்கான். பெண்ணாகவும் இருக்கான், ஆணாகவும் இருக்கான், வேறு வேறாக இருக்கான், ஒரே தன்மையாக இருக்கிறது இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் ஒன்றரை இருக்கிறதுனால அவன் ஒரே தன்மையாகவும் இருக்கான். நம்ம இதில் புரிஞ்சுக்கணும், ரொம்ப சூக்ஷ்மமாக ரொம்ப சொல்கிறா. நமக்கு வெறும்னே பொதுவாக மேலோட்டமாக பார்த்தோன்னா பெண்ணுலேயும் அவன் தான் இருக்கான், ஆண்லேயும் அவன் தான் இருக்கான் அப்படின்னு போயிடலாம். இதை உள்ளார்ந்து நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். அவனுடைய தன்மை, ஆஹா வேறுபட்டும் அவன் இருக்கான், வேறுபடாமையும் அவன் இருக்கான் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக சொல்கிறாவா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி எல்லா இடத்துலையும் அவன் இருக்கான். விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. ஒரு எம்டி ஸ்பேஸ் விண் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம இங்கேருந்து வானம் அப்படின்னு சொல்கிறோம், அது வெறும் ஒரு எம்டி ஸ்பேஸ் தான். அது அந்த இடமாகவும் அவன் தான் இருக்கான், நிரம்பி இருக்கான், அவன் தான் இருக்கான். மண்ணாகி இந்த பூமின்னு சொல்கிறோம், இந்த மண் உலகம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த மண்ணாகவும் அவன் தான் இருக்கான். அப்படி பஞ்சபூதங்களாக நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாகவும் அவன் தான் இருக்கான். இதுலேயும் வேறுபட்டு இருக்கான் இல்லையா? நீர் போல நெருப்பு இருக்கிறது கிடையாது, நெருப்பு போல காற்று இருக்கிறது கிடையாது. அதனால் எல்லாத்துலேயும் அவன் இருக்கான், எல்லாமாகவும் அவன் இருக்கான், ஆனால் அதுலேயே வேறுபட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருக்கக்கூடிய பெருமான், இத்தனை பெருமை வாய்ந்த பெருமான் கண்ணார் அமுதமாய் நின்றான். நமக்கெல்லாம் தெவிட்டாத ஒரு அமுதம் போல இருக்கான் நமக்கு. இத்தனை ஒரு பெருமை வாய்ந்த பெருமான், அழிவில்லாத பெருமான் நமக்கு ஆரமுதாக இருக்கான். அந்த தெவிட்டாத ஒரு அமுதம், நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமுதமாக இருக்கான். அவனுடைய பாதத்தினுடைய புகழை பாடி, பெண்ணே
இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். அவனுடைய புகழ பாடிண்டே இந்த நீர்நிலையில் பாஞ்சு பாஞ்சு குதிச்சு குதிச்சு குளிப்பாயாக அப்படின்னு சொல்கிறா. அதனால் ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் பொது. அது பெண்ணுக்கு தான் ஆணுக்கு தான் அப்படிங்கிற பேதம் கிடையாது. ஏன்னா சுவாமியே பேதமாகவும் இருக்கான், பேதம் இல்லாமையும் இருக்கான் இல்லையா? அதனால் நிச்சயமாக அந்த ஞானப்பாதையையும் அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறா இந்த பாட்டு மூலமாக. அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.